அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாள் என்றுதான் பொங்கல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தமிழர்களின் திருநாள். உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்தும் ஒரு நாள். அதற்கு எந்த மத அடையாளமும் கிடையாது. ஒவ்வொரு மதங்களையும் பின்பற்றக்கூடிய மக்கள் தமிழர்களில் இருக்கிறார்கள். எல்லோரும் கொண்டாட முடியும். தமிழர் என்கிற அடையாளம் மட்டுமே போதும். மத அடையாளம் அதற்கு கிடையாது. இந்து விவசாயி என்று நாம் சொல்வதில்லை, முஸ்லிம் விவசாயி என்று சொல்வதில்லை, கிறிஸ்தவ விவசாயி என்று சொல்வதில்லை, விவசாயி என்றுதான் சொல்லுகிறோம். ஆக இது விவசாயிகளின் திருநாள். இயற்கையை போற்றுகின்ற வகையில், இயற்கை எல்லோருக்கும் பொதுவானது. அது இந்துக்கு என்று தனி இயற்கை, முஸ்லிமுக்கு என்று தனி இயற்கை, கிறிஸ்தவர்களுக்கு என்று தனி இயற்கை என்று இல்லை. கடவுள் மறுப்பாளர்களுக்கு என்று வேறொரு இயற்கை இல்லை. எல்லோருக்கும் பொதுவான இயற்கை. இயற்கையை போற்றுகின்ற திருநாள். ஆக இயற்கை என்றாலும் பொதுவானது, விவசாயிகள் என்றாலும் பொதுவானவர்கள், தமிழர் என்பதும் பொது அடையாளம். ஆக இது ஒரு பொதுவான திருநாள், பொதுவான பண்டிகை, பொதுவாக அனைவரும் கொண்டாட வேண்டும். இப்போது நீங்கள் கேட்கலாம், பொதுவான திருநாள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திருநாளை ஏன் இந்துக்கள் மட்டுமே கொண்டாடுகிறார்கள்? தமிழர் என்கிற அடையாளத்துக்குள் வருகிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். அந்த நிலை ஏன் வந்தது என்று சொன்னால், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் அவர்களுடைய சமய நம்பிக்கைகளில் இருந்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். அதாவது சூரியனுக்கு படையல் வைப்பது, வழிபடுவது, சூரியனை வணங்குவது, மாடுகளை வணங்குவது என்று அதை ஒரு சடங்குக்குரிய வழிபாட்டுக்குரிய வரையறைக்குள் கொண்டு சென்றதனுடைய விளைவு, மற்றவர்கள், அதாவது எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள், இறைவனை தவிர, ஓர் இறைவனை தவிர எதையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதில் சிக்கல் வருகிறது. ஆக இது தமிழர் திருநாள், இயற்கையை போற்றும் திருநாள், விவசாயிகளை மதிக்கும் திருநாள் என்கிற அடையாளத்தோடு நின்றிருந்தால் பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை தூக்கி பிடிக்கிற வகையில் சடங்குகளும் வழிபாடுகளும் அமைகிற போது சிக்கல் வருகிறது. எனவே தமிழர் ஓர்மைக்கு, தமிழர் ஒற்றுமைக்கு, தமிழர் கொண்டாட்டத்திற்கு இடையூறு வகைவிக்கிற வகையில் எந்த வழிபாடும் எந்த சடங்கும் அதற்குள் வந்துவிடக்கூடாது. வந்தால் அந்த நோக்கம் பாழ்பட்டுவிடும், அந்த ஒற்றுமை சிதைந்துவிடும், அந்த ஓர்மை குலைந்துவிடும். எனவே இது தமிழர் திருநாள் என்று மட்டுமே அடையாளப்படுத்த வேண்டும். இதில் வணக்கத்திற்கு இடமில்லை, வழிபாட்டிற்கு இடமில்லை, சடங்குக்கும் இடமில்லை. இது கொண்டாட்டம், இது ஒரு பண்பாடு, பண்பாட்டு திருவிழா. விளையாட்டு போட்டிகள் நடத்துவது, பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பது, விவசாயிகளை போற்றுவது, இயற்கையை பாதுகாப்பது, சூழலியலை பேணுவது என்று இது கொண்டாடுவதற்கு இதற்குள் நிறைய அம்சங்கள் இருக்கிறது. இன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, இன்று நீர்நிலைகளுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, இன்று விவசாயிகளுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, இன்றைக்கு தமிழர் என்கிற அந்த அடையாளத்துக்கு சிக்கல் வந்திருக்கிறது. இதையெல்லாம் மீட்டெடுக்கிற வகையில் ஒரு அடையாளத்திற்குரிய நாள் தான் பொங்கல் திருநாள். ஆக இதில் பேசுவதற்கும் கொண்டாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் 1000 அம்சங்கள் அடங்கி கிடக்கிறது. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு வெறும் மதம், சடங்கு, வழிபடுவது என்கிற குறுகிய வட்டத்திற்குள் அந்த பண்டிகையை சுருக்குவது பிரச்சனையாகிறது. எனவே அதையெல்லாம் ஓர வைத்துவிட்டு வழிபாடு அவரவர் வீட்டில் இருக்கட்டும், சடங்கு அவரவர் செயல்பாட்டில் இருக்கட்டும், பொங்கலுக்குள் அது வர வேண்டாம். பொங்கல் பொதுவான பண்டிகை, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். பொங்கல் திருநாள் நம்முடைய திருநாள்.